வெல்கம் டு BUDS2BLOOM. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாலி vlog தான். சும்மா நான் வந்து வீட்டில் என்ன பண்ணிகிட்ருப்பேன் இன்றைக்கி அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட ஒரு டே உங்கள் கூட காட்ட போகிறேன். இப்போ நம்ம வந்து காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8:30க்குள்ளே வந்து நம்ம மாடியில் வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் நடக்குது. வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, மாடியில் வந்து நேற்று க்ளீன் பண்ணிட்டு போனாங்க. அங்கங்கே இருந்த கருப்பெல்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி இடம் அதெல்லாம் வந்து சுரண்டி விட்டுட்டு நல்லா பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நான் அதை தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காலையில் ஒரு 7:30 8:30க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது கிளைமேட்டு. ரொம்ப சில்லுன்னு இருக்குது காலையில். யூஸ்வலாக இந்த டைமில் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக அடிக்கும். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வந்து தள்ளி விட்டுருக்கோம். ஒரே செடி கொடியாக இருந்துச்சு, அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நமக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இந்த இடத்த வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம். இது வந்து பக்கத்து வீட்டோட இந்த இடம் சேர்ந்தாப்பில் இருக்குது. ஸோ அதனால் இந்த முள் செடி இதெல்லாம் வந்து நம்ம வெட்டி அந்த சைடு போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து இன்றைக்கி பெயிண்ட் அடிக்க வர்றாங்க. நேற்று ஆல்ரெடி ப்ரைமர் போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ காலைல எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது மாடியில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த மார்னிங் வியூ நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு கீழே கிளம்பலாம். கீழே கிளம்பி போய் டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியான வேலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரூம் க்ளீனிங்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். கீழே போயிட்டு வந்து காலைல பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து தோசை நம்ம சேனலில் நிறைய சட்னி இருக்குது. ஸோ அதில் ஒரு சட்னி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ரொம்ப குவிக்காக பண்ணிட்டேன். ஸ்பெஷலாக இன்றைக்கி வீடியோவுக்குன்னு எதுவும் சட்னிஸ்லாம் எடுக்கலை. அதனால் ஏற்கனவே இருக்க சட்னியை ஒன்று தேடி கண்டுபிடிச்சி எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிட்டேன். இப்போது தோசை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு நான் வந்து மத்தியான வேலையை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஒரு தடவை மாடியில் திரும்பவும் பெயிண்ட் பண்ணுற வேலையை வந்து போய் பார்த்துட்டு வந்தேன் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கொரியர் வந்திருந்தது. அது பார்த்திங்கன்னா vogue அப்படிங்கிற பேஜ்லேருந்து இவங்க வந்து நமக்கு ரிவ்யூக்காக இந்த யூனிட்ஸ் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃப்யூம்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணோன்னே இதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம லக்ஸரியாக இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு ஒரு அட்டோமைசர் கேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸ்க்குள்ளே நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் தான். இதை நம்ம உள்ளே போட்டுட்டு இதை வந்து ட்விஸ்ட் பண்ணோம்னா மேலே வரும், கீழே திரும்பவும் ட்விஸ்ட் பண்ணோம்னா கீழே இறங்கிடும். இது வந்து ஹேண்டியாக நீங்கள் ஹேண்ட்பேக்ஸில் இல்லை ஏதாவது ஒரு சின்ன இடத்துல கூட ரொம்ப காம்பேக்டாக இருக்கனால பவுச்சில் கூட நீங்கள் வெளில எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பாக்கெட் பர்ஃப்யூம். இதிலே வந்து அவங்கக்கிட்ட நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் அவங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த கேஸ் தீர்ந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லை, அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் இதை ஜஸ்ட்டு வச்சுட்டு நம்ம இன்னொரு ஃப்ளேவர் எடுத்துக்குவோம். அதை எடுத்துட்டு அதை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இதுக்குள்ளே ஜஸ்ட் இந்த அட்டோமைசருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணோன்னா கீழே இறங்கிடும். திரும்பவும் ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு மேலே வந்துடும். ஸோ ஒரு சூப்பரான லக்ஸரி பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கு, அவங்களோட காண்டாக்ட் நம்பர், FBயோட பேஜ் லிங்க் எல்லாமே இருக்குது. அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா மத்தியானத்துக்கான வேலையை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மத்தியானம் வந்து தந்தூரி சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஆனால் வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண வேணாம், கிரேவி பண்ணு அப்படின்னாங்க. பட் நான் வந்து மேரினேட் பண்ணி ஒரு டைப்பில் வந்து ஒரு கிரேவி பண்ணேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் அந்த ரெசிபியை வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ்வலாக வந்து கிரேவிக்கு நார்மலாக வந்து சிக்கனை சேர்த்துருவோம். பட் மேரினேஷன் பண்ணி இந்த டைப்பில் நீங்கள் கிரேவி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நான் வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைனா அப்கமிங்ஸ் ஏதாவது வர்ற வீடியோஸில் நான் வந்து அதை ஜாயின் பண்ணி விடுறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் இன்றைக்கி வந்த இன்னொரு கொரியர் பார்த்திங்கன்னா நமக்கு ஹிஜாப் வந்து ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் ஹிஜாப்ஸ் இவங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இவங்க நமக்கு சென்ட் பண்ணியிருக்க ஹிஜாப் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிரிங்கிள்டு காட்டனில் ஸ்டார் மாதிரி போட்ட பேட்டர்ன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஷிஃபான் ஹிஜாப் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வேறு லெவலில் இருந்தது. இந்த வந்து இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க இது ஒரு ஹிஜாப்ஸ். இதோட பிக்ஸ்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு மாதிரி டபுள் கலரில் வரும். மேலே ஒரு கலர், கீழே இன்னொரு கலர் வந்திருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது இதுவும். அதுக்கப்புறம் இவங்க எனக்கு நமக்கு சென்ட் பண்ணது
வந்து ஒரு ப்ளீட்டட், அதாவது க்ரஷ் மெட்டீரியல் மாதிரி கொஞ்சம் ப்ளீட்டட் காட்டன் ஹிஜாப். ஒரு மாதிரி பிஸ்கெட் கலர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கலர். இதுவும் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரிவ்யூ யூனிட் தானேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒன்று அனுப்பாமல் ரொம்பவே நல்ல பேட்டர்ன் சூப்பராக நல்லா அனுப்பிச்சிருந்தாங்க. கிளாத்தும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இவங்கக்கிட்ட ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, சமைச்சு முடிச்சுட்டு வந்தால் ரூம்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கசகசன்னு கிடந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன தான் பண்ணி வச்சாலும் இப்படி கிளஞ்சி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 எலாஸ்டிக் பெட்ஷீட், ஃபிட்டட் பெட்ஷீட் 2 துவைக்க போட்டாச்சு. இப்போ நார்மல் பெட்ஷீட் தான். ஸோ சொல்லவே வேணாம், ஷையான் எதையாவது ஆட்டம் போட்டு கிளச்சி விட்டுறது. அதெல்லாம் இப்போ நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் ஏதோ டைரியெல்லாம் இருக்குது, அவங்களோட டைரின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம எடுத்து வைப்போம். ஒன்றா எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு சில க்ளீனிங் டிப்ஸும் தரேன். இப்போ உங்களுக்கு காலைல எந்திரிச்சோடனே நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, நீங்கள் உங்கள் பெட் ஸ்ப்ரெட்டை எடுத்து வைக்கிறதா. ஒரு ரூம்குள்ளே என்ட்ரு ஆனோடனே பெட்டு வந்து நீட்டாக இருந்துச்சுனாவே அன்றைக்கி டே நமக்கு ப்ளசண்ட்டாக ஏதோ க்ளீனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், காலைல எந்திரிச்சோடனே எது என்ன ஆனாலும் சரி பெட்ஷீட்லாம் எடுத்து விட்டுட்டு பில்லோலாம் கரெக்ட் பண்ணி வச்சிங்கனாவே பாதி ரூம் நீட்டாகிடும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் ஒரு தடவை கூட்டி விட்டுருங்க. கூட்டி விட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீட்டாகிடும். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பெட்ரூமில் இருக்க, அதாவது சின்ன சின்ன இடம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, பெட்டு இருக்கட்டும், அங்கே பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன இடம்லாம், அதில் இருக்க பொருள்லாம் வந்து தேவையில்லாதெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுருங்க. இப்போ நான் வந்து இது வீக்லி பண்ணுவேன், இல்லைனா 10 days ஒன்ஸ் இந்த மாதிரி எதையாவது ஒன்று நோண்டி க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இல்லைனா வந்து ரொம்ப குப்பை அதிகமாயிரும். அதே மாதிரி இன்னொரு குறிப்பு பார்த்திங்கன்னா, இந்த சைடில் ஒரு சேர் கிடக்குது. ரூமில் எப்பயுமே வந்து சேரோ கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொடி கட்டுறது, இல்லைனா ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ஸ்டாண்டு மாதிரி வச்சுருப்போம், அது மாதிரி எதுவுமே வைக்காதீங்க. ஏன்னா ஸ்டாண்டு, கொடி அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போட்டோன்னா நம்ம கை சும்மா இருக்காது. பாருங்கள், ஃபேனில் கூட எதையோ துணியை போட்டு வச்சுருக்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்கிற எதையாவது ஒன்றில் வந்து துணி போட சொல்லும். இப்போ நான் பாத்ரூம் டோர்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் வந்து அங்கங்கே லைட்டாக உப்பு பூத்த மாதிரி இருக்குது, தண்ணி பட்டு. அதுக்கப்புறம் காட்டு பார்த்திங்கன்னா, அது இந்த டிசைனுக்கோ என்னமோ தெரில, ரொம்ப தூசி வருது. உள்ளே வந்து தூசி வரதுக்கு சான்ஸே இல்லை. ஆனாலும் இது என்னன்னு தெரில, ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு கழித்து பார்த்தோன்னா ஏதாவது தூசி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதையும் நான் க்ளீன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். காட்டுறேன் பாருங்கள். சேர் இருக்குது. ஸோ இந்த சேர்லாம் அப்படியே வெளியில் அப்புறப்படுத்திடுவோம். ரூமுக்குள்ளே பொதுவாக சேர் போட்டு வைக்காதீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஸ்டூலில் வந்து நம்மளோட நியூவாக வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இருக்குது. இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்டாண்ட் அடிச்சுட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ், பிளான்ஸ் எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரூமில் இருக்க அழுக்கு கூடையில் இருக்க திங்ஸ்லாம் அப்பப்போ அப்புறப்படுத்திடுங்க, துவைக்கிறது அப்பப்போ. ஸோ அது ஃபுல்லாக ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த போல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை ஏதாவது ஒரு டேபிள் இருந்ததுன்னா மெயினாக இதில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டுட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிடுங்க ஒரு தடவையாவது. அதாவது 10 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை 1 வீக்கு ஒரு தடவை, இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு அப்பப்போ இங்கே குப்பை சேராமல் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பாக்ஸ் மாதிரி நான் வச்சுருப்பேன். அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிறனோ இல்லையோ, பாக்ஸுக்கு வெளியில் வந்து நிறைய கிடக்கும். இப்போ இதுக்கு அடியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஹிஜாப் வைக்கிற பின்னு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து தேட வருது. ஏதாவது ஒன்று தேட போகிறப்ப வேறு ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ தேடுற பொருளை வந்து கிடைக்காது. அதனால் நான் எப்போயுமே சந்தோஷப்பட்டுக்குவேன், சரி வேறு ஏதோ முன்னாடி தேடினது கிடச்சிருச்சேன்னு. இப்போ பாருங்கள், இந்த மருந்து காணான்னு தேடிட்டே இருந்தேன். இது வந்து இதுக்கு அடியில் இருக்குது. சரி, ரொம்ப சந்தோஷம், கிடச்சிருச்சு. வேறு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கடியில் வேறு என்னமோ கிடக்குது. அதுக்கடியில் பார்த்திங்கன்னா ஹிமாலயா காஜல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதையும் எடுத்து காட்டுறேன். ஸோ வெளியிலவா காணா போன ஹேர் பின், ஊக்கு, குட்டி கிளச்சு ஏதோ வருது. பரவாயில்ல, லக்கு இன்றைக்கி இவ்வளோ பொருள் கிடச்சிருக்கு இது கடியில் தேடி. காஜெல்லாம் எப்படியோ போட்டுட்டு வச்சுருப்பேன் போல் அது கடியில். அப்புறம் ஊக்கெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருவேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணணும், அதான் நமக்கு நல்லது. ஏன்னா தேடிட்டுருக்கணும், மெயினாக சாரீ போட்டுட்ருக்க டைமில் தேடிட்டுருக்கணும். இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டேன்ப்பா, ஒரு வழியாக இது முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் இப்போ நான் எடுத்து வச்சிடறேன் இந்த பக்கத்து. இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஓடோமோஸ். இது இல்லைன்னா நைட்டு எனக்கு தூக்கமே வராது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ரொம்பவே வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம். இது வந்து வேர்க்குருக்கு போடுற பவுடர். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபேஸ் வாஷு. இது வந்து நம்மளோட லென்ஸ். ஓகே,
லென்ஸ் வந்து ஏற்கனவே வாங்கின கதை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லலைன்னா வந்து அடுத்த விலாகில் சொல்கிறேன், அது ஒரு பெரிய கதை. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் என்னமோ நிறையா இருக்குது. இந்த ஏரியாலாம் வந்து அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் டேஸ்லரோடது ரொம்ப சூப்பராக இருக்கும், லிப் கலர். இதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் செம்ம எலிகண்ட்டாக இருக்கும். அடுத்து நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன், இது மட்டும் வாங்கிடாதீங்க, இது ரேட்டு கூட. ஆனால் வந்து கொஞ்சம் கூட ஒர்த்தே இல்லை, வேறு வழியே இல்லை, வாங்கிட்டோமேன்றதுக்காக யூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னோடய ஃபேஷியலில் ஹேர் ரிமூவர் இந்த மெத்தடில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. க்ளீன் பண்ணுறப்ப சான்ஸ் கிடச்சனால உங்கள்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 ஷெல்ஃபையும் நான் க்ளீன் பண்ணுவோம், என்னென்ன இருக்குது. அதுக்கப்புறம் இது ஏதோ வருது கையில், சின்ன சின்ன பொருளாக கிடைக்குது. ஆனால் தேடுறப்ப என்ன ஒரு பியூட்டினா நிறைய ஹேர் பின்லாம் கிடைக்கும். இதோட ஃபேவரட் வந்து அது பேர் என்ன, ஐஷேடோ, மறந்துடுச்சு டக்குன்னு, ரொம்ப நாள் ஆச்சு. லாக்டவுன் வந்தனால நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் தானே அதெல்லாம் போட முடியும். டக்குன்னு ஐஷேடோவே எனக்கு மறந்து போச்சு. ஸோ இதெல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லிலாம் வச்சுருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் பழங்காலத்து பொருள். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேடினா ஏகப்பட்ட திங்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே போட்டு வைக்கிறேன். இதுக்குள்ளே போட்டு வச்சா நெக்ஸ்ட் டைம் வந்து தேடுறப்ப ஏதாவது ஒன்று எடுத்துடலாம். காஜல்லேருந்து எல்லாத்தையும் இதுக்குள்ளே போகிறேன். இது நான் யூஸ் பண்ணுற வந்து மாய்ஸ்சரைசர், எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், அதுவும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது இதெல்லாம் தொடச்சிட்டு எல்லாத்தையும் வைப்போம். அடுத்து கொடி செக்ஷன். எனக்கே தெரியாமல் கொடியிலலாம் எவ்வளோ துணி போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு துணி கடியில் இன்னொரு துணி போட்டு வைப்பாங்க. இதெல்லாம் வந்து சாமர்த்தியமான வேலைகள். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப நாள் போட்டிருந்தாங்கன்னா யோசிக்காமல் அப்படியே எடுத்து அழுக்குடியில் போட்டுருவேன், துவைக்கட்டோன்னு. அப்புறம் காணான்னு தேடிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் டீப் க்ளீனிங் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஷெல்ஃபு இங்கே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இது வந்து உங்களுக்கு 10 days ஒன்ஸ், 1 week ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து கிடக்கிறதெல்லாம் எடுத்து அப்பப்போ அப்புறப்படுத்திட்டோம்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி குப்பையாக இருக்கட்டும் அப்படி தான். காலையில் எழுந்திரிச்சு பெட்ஷீட் போட்டு ரூமை கூட்டி விட்டிங்கனாவே போதும், நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த துடைக்கிறதெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அங்கங்கே துடைச்சி விட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு வேலையுமே ஒரு ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து வீடே நீட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த vlog இதோட முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.